So, good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் ஆன்சர்ஸ். ஸோ என் லெவல்ஸை பார்த்து நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல, எந்த வித ஒரு டிப்ஸ் ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ வாட் எவர் ஐம் கிவிங் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. ரைட், பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். உங்கள் அக்கௌண்ட்டை கூட வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஏன்னா நான் ஒரு சிபிஎஸ்சி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ இஸ் மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வாங்க நம்ம லெவல்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ஒன்லி யூ சப்ஸ்கிரைப், இல்லைனா யூ அன்சப்ஸ்கிரைப், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட மூவ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன். ஓகே, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ முக்கியமான டவுன் சைடோட லெவல் எழுதிக்கோங்க. 52,818 அண்ட் 52,755. கிளியர், இது வந்து டவுன் சைடோட ஜோன். ஓகே, ஸோ அதே மாதிரி அப் சைடோட நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 53,309. ஓகே, 53,319. இது டவுன் சைடோட அப் சைடோட நோ ட்ரேட் ஜோன். ஸோ இதுக்குள்ளே எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஜோன் இது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி கேப் டவுன் ஆச்சுன்னா, நல்லா பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண லெவல் இந்த லெவல். ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் மார்க்கெட் மேலே போகும். அப்படி போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வில் பி 53,034. 53,034 போய்ட்டு புல் பேக் எடுத்து இதை உடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்த இடம் காலியாக இருக்குது, மார்க்கெட் அப் சைடில் போயிடும். கிளியராக சொல்கிறேன், மார்க்கெட் அப் சைடில் போயிடும். உங்களுக்கு நம்மளோட நோ ட்ரேட் ஜோனும் இந்த 353 டார்கெட் வந்துடும். சப்போஸ் இந்த 353 உடச்சதுன்னா லாஸ்ட் டைம் கிவிங் 450, 450 டார்கெட் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன். இதுக்கு மேலே டார்கெட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ இது போச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டன். சப்போஸ் கேப் டவுனே பெருசாக இருக்குது, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. ஓகே, 748 கீழே சஸ்டெயின் ஆகுது. ஸோ சஸ்டெயின் ஆச்சுன்னா முக்கியமான விஷயம் பாருங்கள், கீழே இந்த ஒரு லெவல் இருக்குது 623. ஸோ 623 ஃபஸ்ட் டார்கெட். இதை பிரேக் ஆச்சுன்னா அகல பாதாளத்துக்கு விழுந்து விடும். ஸோ 52,152, 52,152 உங்களுக்கு இங்கே செகண்ட் டார்கெட்டாக கிடைக்கும். கிளியர், அதையும் பிரேக் ஆச்சுன்னா தேர்ட் டார்கெட்டாக 52,084 வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. ஸோ கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து இன்றைக்கி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் கீழே போக வாய்ப்பு இருக்குது. இங்கே எங்கே ஓப்பனாக இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்சைட் டார்கெட் தான் கிடைக்கும். ஸோ உங்கள் மைண்ட் செட்டை அப்படி சேவ் பண்ணிக்கோங்க. அப்சைட் டார்கெட் கிடைச்சாலே உங்களுக்கு இந்த லெவல்லாம் இதுக்கு மேலாம் போச்சுன்னா ஃப்ரீயாக போயிடும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே கொஞ்சம் போகிறது கொஞ்சம் ஹடல்ஸ் இருக்குது. ஓகே, ஆடிட்டு போகும். ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போயிட்டு இப்படி ஆடிக்கிட்டே மேலே போகும். கிளியர், இது பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் டவுன் சைடில் கிடைக்கும். ஸோ இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணணும் பாருங்கள். இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். போகிற மாதிரி போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கூட திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசரப்படாமல் இதுக்கு கீழே மட்டும் பிரேக் ஆகி, பிரேக் ஆன உடது மேட்டரில் நிறைய வாட்டி பாருங்கள், பெரிய கேண்டில் இப்படி பிரேக் ஆகும். நீங்கள் நல்லா இன்னும் மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு பெரிய கேண்டில் பிரேக் ஆகும், அடுத்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி போடுவீங்க. ஓகேவா, அது திரும்ப மேலே இப்படி போய் நிற்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவீங்க. டோன்ட் வரி. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், பெரிய கேண்டில் பிரேக் ஆகுது, அதோட ஃபாலோ அப் கிடைக்கிதுன்னு வைங்களேன்,
இப்படி மேலே போகுதுன்னு வைங்க, நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள், திரும்ப வரும் மார்க்கெட் கீழே. கீழே அதாவது மார்க்கெட் பிரேக் ஆகணும்னா அக்யூமுலேட் ஆகவே ஆகணும். நல்லா பாருங்கள், என்ன வரும், அக்யூமுலேட் ஆகணும். பிரேக் அவுட் கொடுக்கும்போது அக்யூமுலேட் ஆகணும். அப்படி இல்லையா அந்த பிரேக் அவுட் எப்போவுமே ஒரு ஃபேக் பிரேக் அவுட், நல்லா வச்சுக்கோங்க. இப்படி வந்துடும், உடைக்கும், உடைச்சிட்டு இப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப போயிட்டு இங்கே பாருங்க, திரும்ப போயிட்டு இந்த இடம் இதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆயிரும் அடுத்த கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் இது புட்டுனும் போக முடியாது, இது காலனும் போக முடியாது. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, 3 ஃபேஸ் இருக்குது. ஃப்ரீயாகவே இந்த இதில் நான் சொல்லித்தரேன். ஒன் இஸ் அக்யூமுலேஷன், ஒன் இஸ் மேனிப்புலேஷன், ஒன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கிளியர்? உங்களை என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகாமல் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேனிப்புலேஷனில் வந்துருச்சுன்னா ஆகும். மேனிப்புலேஷன் வந்தோடனே கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், கீழே வரும், கீழே வந்து அக்யூமுலேட் ஆகும், திரும்ப இதே இடத்துல திரும்ப இப்படியே அக்யூமுலேட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இந்த மாதிரி ஆகும். அப்போது நல்லா பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், மார்க்கெட்டில் ஒரு நம்மளோட பாக்ஸை உடைக்குதுன்னா உடனே போயிடாதீங்க. பாக்ஸை உடைச்சிட்டு திரும்ப வரும், கீழே வந்துடும், பாதி தூரம் வந்துட்டு திரும்ப உடனே ரீடெஸ்ட் ஆகும். ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்த ரிஜெக்ஷன் எடுக்குதா, தென் என்டர். இந்த ரிஜெக்ஷன் முன்னாடி நல்லா பாருங்கள், அக்யூமுலேட்டர் இருக்கணும். கிளியர்? என்ன இருக்கணும், அக்யூமுலேஷன் இருக்கணும். அக்யூமுலேஷன்னா அப்படியே சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூவ்ஸ் கிடைக்கும். இந்த மூவ் தான் நீங்கள் கேப்சர் பண்ணணும். இந்த மூவ் கேப்சர் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீமியம் டிகே ஆகும். இந்த 3 சிஸ்டத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அக்யூமுலேட் ஆகும், ஓகே, அக்யூமுலேட் ஆகிட்டு மேனிப்புலேட் ஆகும், மேனிப்புலேட் ஆகிட்டு ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடும். சொல்லப்போனால் இப்படி ஒரு பெரிய கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெட் கலர் கேண்டில். அடுத்த கேண்டில் என்ன ஆகும், உங்களை வந்து மேலே போயிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் உங்களோட அக்யூமுலேஷன் ஜோன் ஏஇசட்னு எழுதிக்கோங்க. மார்க்கெட் என்ன பண்ணும், இப்போ இந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கோ இல்லை இந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கும், மார்க்கெட் என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ணும், திரும்ப இப்படி ஒரு கேண்டில் போட்டு இப்படி உடைக்க ட்ரை பண்ணும், பட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இது கீழே உடைக்கிற மாதிரி போகும், இது கீழே இப்படி இதுக்கு இந்த அக்யூமுலேஷனுக்குள்ளே க்ளோஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துலையும் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் அதே மாதிரி இந்த ஹையிலேருந்து இந்த ஹை போச்சு, இது ட்ராப் ஜோன், ட்ராப் ஆயிடுவீங்க நீங்கள். கிளியர்? ஸோ இவங்க ட்ராப் பண்ணுறது அக்யூமுலேட்டிவ், அதாவது மேனிப்புலேஷன் ஜோனை ட்ராப் பண்ணுறது, உங்கள் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிரும். டிஸ்ட்ரிபியூஷன்னா இங்கே பட்டு டவுன் சைடு வந்துடும், இது வித் திஸ் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இங்கே பட்டு இந்த 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 இதோட ஸ்டாப் லாஸ் எடுத்து மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் இன்சைட். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் இது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஜோனை உடைச்ச உடனே போயிடாதீங்க, உடச்சி கீழே வரட்டும், அப்படியே போயிட்டே இருக்காது, இப்படியே 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 போயிட்டே இருக்காது. எப்போவுமே என்ன மார்க்கெட்டோட வேலையை என்ன, இப்படி உடைச்சிதா, புட்டில் உடைச்சிதா, திரும்ப இப்படி போவோம், போயிட்டு நம்ம லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜோனில் திரும்ப இங்கே போய் அக்யூமுலேட் ஆகும். கிளியர்? இந்த அக்யூமுலேஷன் ஜோனில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் தெரியுதா, நவ் இட் வில் ஃபால் டவுன். கிளியர்? அப்படியே மாதிரி இந்த அக்யூமுலேஷன் ஜோனில் உங்களுக்கு வந்து கீழே சப்போர்ட் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, சப்போர்ட் கேண்டில், மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் இங்கே இருந்து அப் சைட் போயிடும் வித் திஸ் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஏன்னா பிக் பிளேயர் ஆல்வேஸ் லைக் ஸ்மால் ஸ்டாப் லாஸ். கிளியர்? ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டவுன் சைடில் இருந்து இப்படி வந்து இப்படி போகுதுன்னா எக்ஸ்பெக்ட் திஸ் டு கம் டவுன் பிகாஸ் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதே மாதிரி மார்க்கெட் அப் சைடில் இருக்குது அண்ட் யூ ஆர் கெட்டிங் திஸ், கீழே வந்து திரும்ப சஸ்டெயின் ஆகுது, தென் அகைன் இட் சான்சஸ் ஆர். ஸோ இந்த ஜோனில் நம்ம லெவலில் என்ன நடக்குது, எந்த மாதிரி கேண்டில், ரிஜெக்ஷன் கேண்டிலா இல்லாட்டி சப்போர்ட் கேண்டிலான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. இன்றைக்கி செக் பண்ணோன்னா கூட எந்த ஒரு டே வேணால் செக் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் எல்லாரோட ஆல் ஓவர்
மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்லையும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். கிளியர்? ஸோ இங்கே இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோட் பை டவுன் சைட். ஸோ இந்த டார்கெட், அதே மாதிரி இந்த டார்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ கேப் அப்பில் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டிங் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஐ வில் கோ ஒன்லி அப் டு 450. அதுக்கு மேலே ரிஸ்க் வேணாம், பிகாஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையை மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வெயிட் அப் 10லேருந்து 10:30க்குள்ளே உங்களுக்கு மூவ் கிடைக்கும். ஆஃப்டர் 10 o'clock தான் நீங்கள் எடுக்கணும். ஆஃப்டர் 10 o'clock தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் எடுக்காதீங்க. ரைட்? கிளியர். ஸோ வாங்க நம்ம அடுத்தது நிஃப்டியோட ஆன்சர்ஸை பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 25, 565, 25, 541. லோயர் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 25, 328, 25, 285. ஸோ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நோ ட்ரேட் ஜோன். கிளியர்? ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுனால் மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும், முக்கியமான லெவல், ஏன்னா பெருசாக இருக்குது இந்த லெவல். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்க நிறைய சான்ஸ். சப்போர்ட் எடுத்துன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் 378, செகண்ட் டார்கெட் 418. 418 எடுத்து திரும்ப ஒரு புல் பேக், இதை உடச்சிதுன்னா 484 அண்ட் அப்சைட் ஜோன். கிளியர்? ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா திரும்ப சொல்கிறேன், இது இங்கே இடத்துல ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு உடஞ்சுன்னா நல்லா உடையும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு ட்ரேடிங் சான்சஸ் இருக்குது. இங்கே சின்ன சின்ன மொமெண்டம் கேட்ச் பண்ணுறதுக்கு. சப்போஸ் கேப் டவுனில் இதுக்கு கீழே எடுத்தது, ஸோ உங்களுக்கு 242 வரையும் மேனிப்புலேட் பண்ணி கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 242 உடச்சதுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே பெரிய ஃபால் ஆயிரும், விச் இஸ் 24,976. ஸோ பெரிய ஃபால் இருக்கனால நான் ஒரே டார்கெட் தான் கொடுக்குறேன், 24,976. அவ்வளோதான். இந்த இடம் மேனிப்புலேட் ஆகும். நான் நேற்று வீடியோவில் சொன்னேன், சான்சஸ் நிறைய இருக்குது, பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ சப்போஸ் கேப் அப் ஆகிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, இந்த இடம் சஸ்டெயின் ஆகாத பாருங்கள். சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 484, செகண்ட் டார்கெட் 418. 418 வந்தாலும் புல் பேக், அப்புறம் அதை உடைக்கும். உடைச்சதுன்னா அடுத்த டார்கெட் 378, முக்கியமான ஜோன் 378 அண்ட் 373. இங்கே வந்து சம்மனா சஸ்டெயின், இதை உடைச்சதுன்னா கீழே இருக்க நம்ம ஜோன் வரும். That's it. So that's all about our analysis. இந்த வீடியோ 2-3 times பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். கிளியர்? ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆஃப்டர் 10 AM தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். 10 AM உங்களுக்கு ஒரு டைரெக்ஷனல் மூவ் கிடைக்கும், அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரிக்வெஸ்டட் புட் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே? ஸோ அதுவரை தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Bye-bye.